இப்போ அமைதி பேச்சுவார்த்தை இன்றைக்கு டியூஸ்டேயோட முடியுது. அதுக்கிடையில் அடுத்த என்ன மாற்றம்? அமெரிக்கா தாங்கள் பேச்சுவார்த்தைக்கு ரெடியாக இருக்குன்னு சொல்லி தங்களோட முக்கியமான ஆட்களை பாகிஸ்தானுக்கு இஸ்லாமாபாத்துக்கு அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தவங்க, தங்களோட வைஸ் பிரசிடெண்ட்டை கூட அனுப்புகிற மாதிரி கதைச்சிருந்தவங்க. ஆனால் அதே நேரம் ஈரான் என்ன சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னால், தாங்கள் இந்த பேச்சுவார்த்தைகளில் பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் முக்கிய காரணம் என்னென்னு சொன்னால், ஈரான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸை திறந்து விட்ட பிறகு அமெரிக்கா கொஞ்சம் தள்ளி போய் நின்று ஈரான் துறைமுகத்திலிருந்து வர்ற கப்பல்கள், ஈரான் துறைமுகத்தை நோக்கி வர்ற கப்பல்கள் எல்லாத்தையும் மறைச்சிக்காங்க. அப்படி 2-3 கப்பல்களை வேற சீஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு கப்பல் மேலே தாக்குதல்களை மேற்கொண்டு அந்த வீடியோ எல்லாம் வெளியால் வந்திருக்குது. ஸோ இப்படியான ஒரு சிச்சுவேஷனில் ஈரான் என்ன சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னால், இது இன்டர்நேஷ்னல் இதை லோ பிரேக் பண்ணிக்கன்னு சொல்லி, இப்படியா எங்களை த்ரெட் பண்ணிக்கொண்டு தாங்கள் இப்படியான ஒரு சிச்சுவேஷனில் தாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வர இல்லைன்னு சொல்லி ஈரான் அறிவிச்சிருக்காங்க. அதே நேரம் இன்னொரு விஷயத்தை சொல்லிக்கிறாங்க, அமெரிக்கா இந்த பிரச்சனை, இந்த போர் நிறுத்தம் முடிய தாக்குதல் ஆரம்பிச்சுன்னு சொன்னால் தங்கள்கிட்ட ஒரு கார்டு இருக்குன்னு சொல்லி, புதுசாக ஒரு கார்டு இருக்குன்னு சொல்லிக்காங்க. இந்த கார்ட்ஸ் விளையாடும்போது எங்கள்கிட்ட துரும்பி இருக்குது அப்படின்னு சொல்லி விளையாடுறதுக்கு அதே மாதிரி தான் இந்த கார்டு ஆனால் எப்படியான ஒரு கார்டுன்னு சொல்லி யாருக்கும் தெரியலை. 2-3 விதமான ஆக்கள் திங்க் பண்ணி சொல்லிக்கிறாங்க. ஒன்று என்ன சொன்ன, அந்த ஹூத்தீஸை வச்சு அங்கால ரெட் சீயை முடக்கிற மாதிரியான ஒரு திட்டம் இருக்கலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் புதுசாக ஏதாவது ஒரு வெப்பன்ஸை கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி அதன் மூலமாக தாக்குதலை மேற்கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் சைபர் அட்டாக் பண்ணுற மாதிரியான பிளானுகள் அப்படி ஏதாவது இருக்கலாம். ஸோ அதே நேரம் டொனால்ட் ட்ரம்ப் பாகிஸ்தான் ட்ரை பண்ணி இந்த சீஸ்ஃபயரை கொஞ்சம் நீடிப்போம்னு சொல்லி பார்க்குறாங்க. அதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் தனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லியிருக்கார். ஸோ சரியான ஒரு இக்கட்டான நிலைமையில் தான் இந்த உலகம் போய்கொண்டிருக்குது. இந்த போரால் அமெரிக்காவுக்கு பாதிப்புகள் இருக்குது, இருந்தாலும் மற்ற நாடுகளுக்கு தான் பாதிப்புகள் அதிகமாக இருக்குது. யூரோப்பியன் நாடுகளுக்கெல்லாம் பாதிப்புகள் இருக்குது. அதே நேரம் அங்கால ஏசியா, ஆப்பிரிக்கன் நாடுகளுக்கெல்லாம் பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் அவங்களுக்கு தான் கூடுதலான பொருட்கள் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ்கால் போகிறது. ஸோ சரியான இக்கட்டான சிச்சுவேஷன், என்ன நடக்க போகணுன்னு தெரியலை. திரும்பவும் ஒரு போர் ஆரம்பிக்கக்கூடியதான சந்தர்ப்பங்கள்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ நாங்கள் பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. ஸோ இது ஒரு சின்ன அப்டேட். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.